இப்போ பாருங்க, தக்காளி, வெங்காயம், இந்த கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு அப்படி ஒரு தாளித்து கருவேப்பிலை போட்டு இப்படி ஒரு நல்லா வதக்கி, தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வைக்கிற அந்த பசலிக்கீரை நல்லா நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு, வந்துருச்சு. இதை தூக்கி அப்படியே ஊற்ற வேண்டியதான். நல்லா தாளித்து அப்படி ஊற்றுன மாணிக்கு அதோடைய இது நல்லா சுமலே மாறிடும். அந்த பசலி கொஞ்சம் சுமல் வரும், பச்சை வாசம். இந்த எண்ணெய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போடும் பொழுது இந்த இஞ்சி, இந்த பூடுடைய வாசம் இதெல்லாம் எல்லாத்தையும் மறைச்சிடும். நல்லா அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டா அந்த வகுத்தில் இருக்க எல்லாமே கிளீனாகுவான். இப்படி வாரத்துக்கு 2 தடவை அதிகமாக கீரைகளை சேர்த்துக்கிட்டாவே நல்லா சுத்தமாக இருக்கும் வகுறு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக 2-3 உப்பு போட்டு அப்படியே அரைக்கிற வேண்டியதான். இப்படித்தான் இருக்குது. நீங்களும் இந்த பசலிக்கீரை செஞ்சு பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்.